வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கொஷின் வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வாட், வென், வேர், இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வச்சு நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற கேள்விகளெல்லாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட். வாட்னா என்ன? உன் பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் டாட்டர்ஸ் நேம்? வாட் இஸ் யுவர் டாட்டர்ஸ் நேம்? நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஷுட் ஐ பிரிங்? வாட் ஷுட் ஐ பிரிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வென். வென்னா எப்போ? அவளோட பிறந்தநாள் எப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு வென் இஸ் ஹர் பர்த்டே? வென் இஸ் ஹர் பர்த்டே அப்படின்னு கேட்கலாம். நீ எப்போ முடிச்ச அப்படின்னு கேட்குறதுக்கு வென் டிட் யூ ஃபினிஷ்? வென் டிட் யூ ஃபினிஷ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர். வேர்னா எங்கே? நீ போன வாரம் எங்கே போன அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் டிட் யூ கோ லாஸ்ட் வீக்? வேர் டிட் யூ கோ லாஸ்ட் வீக் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் த ஹோட்டல்? வேர் இஸ் த ஹோட்டல் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விச். விச்னா எது? உன்னோட சாவி எதுன்னு கேட்குறதுக்கு விச் கீ இஸ் யுவர்ஸ்? விச் கீ இஸ் யுவர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி எந்த டீம் மேட்ச்சில் ஜெயிச்சுது அப்படின்னு கேட்குறதுக்கு which team won the match? which team won the match அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், who. whoனா யார்? யார் இந்த முடிவு எடுத்தா அப்படின்னு கேட்குறதுக்கு who made this decision? who made this decision அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி யார் முதல்ல வந்தா அப்படின்னு கேட்குறதுக்கு who came first? who came first அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், whom. whomனா யாரை? நீ யாரை சந்தேகப்படுறன்னு கேட்குறதுக்கு whom do you suspect? whom do you suspectனு கேட்கலாம். யாரை கூப்பிடணும் அப்படின்னு கேட்குறதுக்கு whom should I call? whom should I callனு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், whose. whoseனா யாருடைய? இது யாரோட டர்ன் அப்படின்னு கேட்குறதுக்கு whose turn is it? whose turn is it அப்படின்னு கேட்கலாம். இது யாரோட குரல் அப்படின்னு கேட்குறதுக்கு whose voice is this? whose voice is this அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், why. whyனா ஏன்? இது ஏன் காலியாக இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு why is it empty? why is it empty அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்குறதுக்கு why are you afraid? why are you afraid அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், how. howனா எப்படி? இப்போ உன் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு how is your baby? how is your baby அப்படின்னு கேட்கலாம். உன்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கு how can you do this? how can you do this அப்படின்னு கேட்கலாம். லாஸ்ட் ஒன், how many. how manyனா எத்தனை? நீ எத்தனை பேஜ் எழுதியிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு how many pages have you written? how many pages have you written அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி உன் டீமில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறதுக்கு how many members are there in your team? how many members are there in your team அப்படின்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.